வணக்கம். முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். இன்னைக்கு நாம ஜெனரிக் மருந்து நிறுவனங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இந்த நிறுவனங்கள் எப்படி வேலை செய்யுது, அப்புறம் இன்னோவேட்டர் கம்பெனிஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பேசலாம். சரி. இன்னோவேட்டர் நிறுவனங்கள் பல பில்லியன் டாலர் செலவு பண்ணி ஒரு மருந்து கண்டுபிடிப்பாங்க. ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு மத்தவங்க அதை ஈஸியா காப்பி பண்ணி கம்மி விலைக்கு விற்கிறாங்க. ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்ல. அப்படியா? இந்த ஜெனரிக் நிறுவனங்கள் லாபம் பார்க்கறதே ஒரு பெரிய சவால்னு சொல்றீங்க. ஆமாம். அதுக்கு பின்னால நிறைய உத்திகள் இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஓகே, முதல்ல ஜெனரிக் நிறுவனங்கள்னா என்னன்னு சிம்பிளா சொல்லுங்க. இன்னோவேட்டர் கண்டுபிடிச்ச மருந்து அதோட பேட்டன்ட் முடிஞ்சதும் தயாரிக்கிறவங்களா? கரெக்ட். அதான் அடிப்படை. இதனால அவங்களுக்கு பெரிய R&D செலவு மிச்சம். அந்த செலவு இல்லங்கிறதுனால தான் உற்பத்தி செலவு ரொம்ப கம்மியா. நிச்சயமா. அதனால தான் இன்னோவேட்டர் மருந்து விலையை விட சில சமயம் 90% வரைக்கும் கூட கம்மியா இவங்களால விற்க முடியுது. இந்த விலை குறைப்புனால தானே அரசாங்கங்கள், அரசியல்வாதிகள்னு நிறைய பேர் ஜெனரிக் மருந்துகளுக்கு ஆதரவு தராங்க. அது ஒரு முக்கியமான காரணம். உலக அளவுல பார்த்தா சுகாதார செலவை குறைக்க இது பெரிய உதவியா இருக்கு. சரிதான். அப்போ இந்திய மருந்து துறையிலையும் ஜெனரிக் கம்பெனிஸ் தான் அதிகமா? ஆமா, பெரும்பாலும் அவங்க தான். ஏன்னா சொன்ன மாதிரி R&D முதலீடு பெருசா தேவையில்லை. ஆனா இதுல ஒரு யதார்த்தம் இருக்குல்ல. இப்போ எல்லா கம்பெனியோட ஜெனரிக் பாராசிட்டமால் 500 mg மாத்திரையும் ஒரே மாதிரி தானே வேலை செய்யும். ஆமா, செய்யணும். அப்போ இது ஒரு கமாடிட்டி மாதிரி தானே, பிராண்ட் மாதிரி பெருசா வித்தியாசம் காட்ட முடியாது. நீங்க சொல்றது சரிதான். செயல்பாட்டு அளவுல அது ஒரு கமாடிட்டி மாதிரி தான். அப்போ போட்டி பயங்கரமா இருக்குமே. ஆமா, விலை போட்டி ரொம்ப ஜாஸ்தி. வாடிக்கையாளர்கள் ஈஸியா ஒரு பிராண்ட்ல இருந்து இன்னொன்னுக்கு மாறிடுவாங்க. இதுக்கு டெக்னாலஜி, முதலீடு எல்லாம் எப்படி ரொம்ப அதிகமா தேவைப்படுமா? இல்ல, மத்த துறைகளோட ஒப்பிடும்போது கொஞ்சம் கம்மிதான் சொல்லலாம். அதாவது மருந்தோட மூலப்பொருளான API இருக்குல்ல. ஆமா, ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். அத மற்ற பொருட்களோட கலந்து பேக்கேஜிங் பண்றது தான் முக்கிய வேலை. அதனால இந்த துறைக்குள்ள வரதுக்கான தடைகள், அதாவது என்ட்ரி பேரியர்ஸ் கொஞ்சம் குறைவு. ஓ, அரசுகளும் அந்த தடைகளை கம்மியா வச்சிருக்காங்களா, செலவு குறைக்கணுமேனு? ஆமா, பொதுவா அப்படிதான். தடைகள் கம்மி, போட்டி அதிகம்னா லாபம் எப்படி இருக்கும்? பிரைசிங் பவர் இருக்குமா? அது கம்மிதான். இன்னோவேட்டர் கம்பெனிகளோட ஒப்பிடும்போது லாப வரம்பு ரொம்ப கம்மி. ஜெனரிக் நிறுவனங்களோட சராசரி EBITDA மார்ஜின் சுமார் 10%லிருந்து 25%க்குள்ள தான் இருக்கும். அப்படியா? இன்னோவேட்டர் நிறுவனங்களுக்கு அவங்களுக்கு 45% வரைக்கும் கூட போகலாம். அடேன்னப்பா, பெரிய வித்தியாசம். ஆமா, இந்த வித்தியாசம் தான் ஜெனரிக் நிறுவனங்கள் ஏன் சில நுட்பமான உத்திகளை நம்பியிருக்காங்கன்னு காட்டுது. சரி, அந்த உத்திகள் என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். முக்கியமா 3 உத்திகளை சொல்லலாம். ஒன்னு, பயோசிமிலர்ஸ் மாதிரி சிக்கலான மருந்துகள்ல கவனம் செலுத்துறது. பயோசிமிலர்ஸ் அது என்ன? சொல்றேன். 2வது, US சந்தையில கிடைக்கிற பிரத்யேக விற்பனை காலத்தை குறிவைக்கிறது. 3வது, சட்ட போராட்டம் நடத்தி பேட்டன்ட் முடியறதுக்கு முன்னாடியே மருந்த கொண்டு வர முயற்சி பண்றது. அது பாரா 4 ஃபைலிங்ஸ். ஓ, ஓகே ஓகே. முதல்ல பயோசிமிலர்ஸ் பத்தி சொல்லுங்க. அது சாதாரண ஜெனரிக் மாதிரி இல்லையா? இல்லவே இல்ல. பயோசிமிலர்ஸ் உயிரியல் மருந்துகளோட ஒரு காப்பி மாதிரி. ஆனா 100% ஒரிஜினல் மாதிரி இருக்காது. ஏன் அப்படி? அதை தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு கணிசமான R&D அப்புறம் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் தேவை. இதுக்கு என்ட்ரி பேரியர்ஸ் அதிகம். ஓ, அப்போ இதுக்குள்ள வர்றது கஷ்டம். ஆமா, CCI மாதிரி ஒழுங்குமுறை ஆணையங்கள் கூட இது கிட்டத்தட்ட புது மருந்து மாதிரி தான் பாக்குறாங்க. இன்னோவேட்டர் கம்பெனிஸ் பயங்கரமா எதிர்ப்பாங்க. அப்படியா? ஆமா, உதாரணத்துக்கு ரோஷ் நிறுவனம் ட்ரஸ்டுசமேப் அப்படிங்கிற மருந்த பத்தி சொல்றேன். அதோட பயோசிமிலரை விக்க விடாம பயோகான் மைலன் மேல கேஸ் போட்டாங்க. ஒழுங்குமுறை ஆணையம் மேலையும் கேஸ் போட்டாங்க. ஓஹோ. இதனால சில பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் பயோசிமிலர்ஸ் தயாரிக்க முடியுது. போட்டி கம்மியா இருக்கிறதால லாப வரம்பு அதிகம். புரியுது. அப்போ 2வது உத்தி US சந்தையோட எக்ஸ்க்ளூசிவிட்டி, 6 மாசம் தனியா வியாபாரம் பண்றதா? ஆமா, USல ஒரு இன்னோவேட்டர் மருந்தின் பேட்டன்ட் முடிஞ்சதும் முதல் ஜெனரிக் மருந்துக்கு ANDA அனுமதி கிடைச்சா அந்த கம்பெனிக்கு 6 மாசத்துக்கு பிரத்யேக விற்பனை உரிமை கிடைக்கும். எக்ஸ்க்ளூசிவ் சேல்ஸ் பீரியட். அப்பா 6 மாசம் வேற யாரும் வர முடியாதா? ஆமா, போட்டி இல்லாததால அவங்க இன்னோவேட்டர் விலையில ஒரு 40% 50% வரைக்கும் கூட விலை வைக்கலாம். பலே. அப்புறம் போட்டி வந்ததும் அது 10லிருந்து 15%க்கு குறைஞ்சிடும். ஆனா அந்த முதல் 6 மாசம் அது பெரிய லாபம். சூப்பர். இப்ப 3வது உத்தி, பாரா IV ஃபைலிங்ஸ். இது US ANDA ப்ராசஸ்ல பாரா IV ஃபைலிங்னு பேரு. இதோட நோக்கம் என்னன்னா,
இனோவேட்டோ கம்பெனியோட பேட்டன்ட்ட அது காலாவதி ஆகறதுக்கு முன்னாடியே இது செல்லாது இல்ல நாங்க இத மீறலன்னு சவால் விடுறது. இது பெரிய சட்ட போராட்டமா இருக்குமே. ஆமா, ரொம்ப சிக்கலானது, செலவும் அதிகம். உதாரணத்துக்கு ரான்பாக்சி நிறுவனம் ஃபைசரோட லிப்பிட்டர் மருந்துக்கு எதிரா பண்ணுன பாரா ஐவி ஃபைலிங் போராட்டம் ரொம்ப ஃபேமஸ். அது அட்டோர்வாஸ்டாட்டினுங்கிற மருந்து. ஆமாமா, கேள்விப்பட்டிருக்கேன். இது சமீப காலத்துல கொஞ்சம் கவர்ச்சி குறைஞ்சிருக்கலாம். ஆனாலும் இது ஒரு முக்கியமான உத்தி. முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி வழக்குகளால வர கண்டின்ஜென்ட் லயபிலிட்டிஸை கவனிக்கணும். ஆக மொத்தத்துல ஜெனரிக் கம்பெனி உலகங்கிறது சும்மா காப்பி அடிக்கிற வேலை இல்ல. நிச்சயமா இல்ல. கடுமையான விலை போட்டி, சிக்கலான ரெகுலேஷன், சட்ட போராட்டங்கள், சில சமயம் தொழில்நுட்ப சவால்கள்னு எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப நுட்பமா காய நகர்த்த வேண்டியிருக்கு. கரெக்டா சொன்னீங்க. சுருக்கமா சொன்னா அதுதான் நிலைமை. நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். இந்த பயோசிமிலர்ஸ் மாதிரி விஷயங்களுக்கு நிறைய R&D தேவைப்படுது இல்லையா? ஆமா. அப்போ எதிர்காலத்துல இந்த ஜெனரிக் இன்னோவேட்டர் அப்படிங்கிற கோடு கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குமா?